வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு 10 Hours அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு சிபி சத்யராஜ் அவர்கள். இந்த படத்தை இயக்கிறாரு இளையராஜா கலைபெருமாள் அப்படின்றவர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் செக்மெண்ட்டில் வந்திருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒன் டேல நடக்கக்கூடிய கதைக்களம். ஸோ இந்த கதைக்களமும் இந்த படமும் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். 10 Hours இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவராஜ் ஒரு இன்ஸ்பெக்டராக வளம் வராரு. இவருக்கு வந்து ஒரு ஹேண்டிலிங் பண்ணுற மாதிரி ஒரு 2 சிச்சுவேஷன் வருது. ஒன்று வந்து ஒரு பொண்ணை காணோம், இன்னொன்று வந்து பஸ்ஸில் ஒருத்தர் மர்டர் செய்யப்பட்டார். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்றத கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் டெக்னிக்கலி ஒரு சவுண்ட் குட்டான ஒரு படமாக இருக்குது. அந்த வே ஆஃப் சினிமாட்டோகிராஃபி இந்த படம் ஃபுல்லாகவே இந்த முக்கியமாக நிறைய இடங்களில் நைட் ஷாட்ஸ், அந்த நைட் ஷாட்ஸ் அப்புறம் பஸ் மூவ்மெண்ட் இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி படத்தில் டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் அப்படின்றத நிலைநிறுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி இந்த படத்தில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னா ஹீரோயின் கிடையாது, எதுவும் கிடையாது. சாங்ஸு கூட அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது தான் ஆக்சுவலி. ஸோ இந்த படம் மூவ்மெண்ட்டே வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக கொண்டு போயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து பஸ்ஸு வந்து டாப் கியர் போட்டு எடுத்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ பஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணி சில விஷயங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஸோ அதை ரிவீல் பண்ணுற விதம், அந்த ஃபைனல் அவுட்புட்டில் அவர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த படத்துக்கு கரெக்டாக போயிருந்தது. ஆக்சுவலி ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி சிபி சத்யராஜ் அவர்களுடைய நடிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். முக்கியமாக அந்த கெட்டப் சேஞ்சாக இருக்கட்டும், அதுமாதிரி படத்தில் அவருடைய கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியான அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும் படத்தில் வந்து உயிர் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற சக நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா கஜராஜ் வந்து இந்த படத்தில் வந்து அவரை வந்து தெம்பூட்டும் விதமாக சில விஷயங்கள் சொல்லிட்டு, சார் உங்களால் முடியும் சார், நீ தான் சார் பண்ணுவீங்க சார், சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும் இந்த படத்துக்கு வந்து அவர் ஒரு முக்கியமான கேரக்டராக அமையாது. அண்ட் இந்த படத்தினுடைய இவ்வளோ நல்லா சொல்லியாச்சு. இந்த படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்குது தான், ஆனால் படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான வில்லன்றன்னா இவங்க சொல்கிற சில விஷயங்கள் இருக்குது, அதை ரிவீல் பண்ணுவாங்க. அதை ரிவீல் பண்ணும்போது ஒருத்தர் கொல்றவாங்க மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அந்த சீனை சொல்ல முடியாது. அது வந்து ஒரு தேவையில்லாத அணியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஏதோ ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட், குவாலிட்டியான கான்செப்ட், கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இனிமேல் படத்தில் மெருகேற்றுற விதமாக இன்னுமே ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒரு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல அப்பியரன்ஸ் இருக்கிற ஒரு ஆளுங்களை வச்சுருக்கலாம். அதுமாதிரி இன்னுமே டெக்னிக்கலான சவுண்ட் குட்டு தான், இன்னுமே கூட வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி ஸ்க்ரீன் பிளே வடிவில் இன்னுமே வந்து நான் இல்லைனா ஒரு சில விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட அது பெருசாக நம்மளுக்கு போய் ரீச் ஆகிற லெவலுக்கு இந்த படத்தினுடைய ப்ரெசன்டேஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னுமே ப்ரெசன்டேஷனை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பாக இன்னுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. அந்த அப்ரோச் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பெருசாக உடன்பாடு இல்லாமல் இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்ச் கூட ஒரு டீசெண்டான வாட்ச். ரொம்ப ஆஹாஹோன்னு சொல்ல முடியலனாலும் ரொம்ப அகரமொக்க உள்ள அப்படின்லாம் இல்லை, நல்ல ஒரு டீசெண்டான வாட்ச் தான். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் படத்தை. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் ஸ்டே வித் மீ FDFS வித் மோஹி.